நண்பர்களுங்க தான் இந்த ரோட்டில் தான் சின்ன வயசில் ஆடு மேய்ச்சேன் நான். பனைமரம் நண்பர்களே, இப்போ எங்கே போய் கொண்டிருக்கிறேன் என்றால் கரடி குண்டு. நண்பர்களே, விளையாட்டுக்கு சொல்லவில்லை, உண்மையாலும் கரடி குண்டு நண்பர்களே. ஒரு 100-200 வருடத்துக்கு முன்னாடி இந்த கல்லாட்டில் கரடி வாழ்ந்தது நண்பர்களே. இப்போ அது அழிஞ்சிருச்சு, அது இறந்துருச்சு. நம்ம ஒன்று தான் இருந்தது, அதுவும் பிறகு அழிந்து விட்டது. அந்த கல் தான் நண்பர்களே, அங்கே தான் போயிட்டு கொண்டிருக்கிறேன். தான் நண்பர்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் அங்கே தான், சின்ன வயசில். சிட்டியில் மட்டும் என்றைக்குமே பிறக்கக்கூடாது நண்பர்களே. சந்தோஷம் எல்லாம் கிடைக்காம போயிடும் நம்மளுக்கெல்லாம். என்றைக்குமே வில்லேஜ் தான் நண்பர்களே பெஸ்ட்டு. என்ன பொறுத்தவரை வில்லேஜ் தான் பெஸ்ட்டு. நான் மேலே போன பின்னாடி காட்டுறேன் நண்பர்களே எங்கள் ஊர். யாருப்பா அது? ஏமா சும்மா ஒரு ரவுண்ட் அடிக்கலான்னு வந்தேன். ஆமாம், அப்போன்ட்டுக்கிறாங்களே. கரடி உண்டியார் கூட ஒரு 5-6 வருஷம் ஆயிருக்கும். ஆமாம், அதை ஏறிவிடுவேன். பார்த்தா அவரு தான். யாரும் இல்லை, சும்மா சேட்டை பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான் நான் 5 நாள் ஊருக்கு போயிடுவேன். நான் போகிறதுக்கு நான் 5-6 நாள் ஆகுமா? என்னக்கா சொல்லுக்கா, கரடி உண்டே ரவுண்ட் அடிக்கிறியா? நல்லா இருக்கிறங்க. ஆஹா, என்னக்கா? வீடியோ தான்.
நண்பர்களே, இங்கே பாம்புக்கு இந்த போட்டு தரலாம் கூட தெரியாது நண்பர்களே. இக்கட்டான சூழ்நிலை. நண்பர்களே, வேட்டியாக வந்து விட்டது. முதலில் வேட்டி கட்ட வேண்டும். முதலில் வேட்டி கட்டு கொண்டு வருகிறேன் நண்பர்களே, இருங்கள். நண்பர்களே, நான் ஃபஸ்ட்டு ஜாக்கிரதையாக மேலே ஏறணும். நண்பர்களே, கீரி 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 போய்விட்டது. நண்பர்களே, கீரி ஓடிவிட்டது. பொறுமையாக ஹேண்டில் செய்ய வேண்டும். மூச்சு வாங்க நண்பர்களே, மூச்சு. நண்பர்களே, ஜம்ப்பு இப்போ ஒரே ஜம்ப் நண்பர்களே. நண்பர்களே, இதில் ஏற முடியுமா பார்க்கிறேன்.
நண்பர்களே, தெரியுதா ஊர்? முடிஞ்ச அளவுக்கு ரிஸ்க் எடுத்து தான் ஏறணும் நண்பர்களே. இப்போங்க இதுதான் நண்பர்களே எனக்கு மிகப்பெரிய டாஸ்க். ஒரு கையில் செல்ஃபோன் வீடியோ எடுக்கணும், ஒரு கையில் ஏறணும். இப்போ என்னப்பா செருப்பு வேறு நண்பர்கள் ஒரு பக்கம் வழுக்குது நண்பர்களே. பொறுமையாக போகல, வலி கூட்டு விழுந்து போயிடும் நண்பர்கள். முடிஞ்ச அளவுக்கு ரிஸ்க் எடுத்து ஏறிவிட்டேன். இன்னும் செல்ல வேண்டும் இடம் எவ்வளோ இருக்கிறது. பொறுமையாக செல்கிறேன், பாற்றுக்கொள்ளுங்கள். இதில் ஏறி கூட ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு நண்பர்களே. இந்த கல்லையில் நான் சின்ன வயசில் ஆடு மேய்க்கும் போது ஏறினேன். நண்பர்களே தெரியுதா, நம்ம ஊர் தான். பொறுமையாக ஒவ்வொன்றா பாருங்க. ஸ்லிப் ஆச்சுன்னா சங்கு தான். ஊர் நம்ம மாறிடுச்சு நண்பர்களே. நான் சின்ன வயசு இருக்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ நம்ம டெவலப் ஆயிடுச்சு. இரு நண்பர், அப்படியே தாண்டுறேன் இருங்க, ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துக்கோங்க. தாண்டுறப்ப பொறுமையாக இறங்கணும். கல்லில் மாட்டி கால் உடஞ்சி போயிடும் நண்பர்களே. பொறுமையாக இறங்கணும். காலம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கணும். அர்ஜென்ட் பட்டம் சங்கு தான். பேர் பழனிசாமி, நிறைய பேர்லாம் இருக்குது நண்பர்களே, என்னன்னு தெரியல. வர நண்பர்களே, நம்ம ஏரியா குழியாக நோண்டி வச்சுக்கிறான் நண்பர்களே, என்னன்னு தெரியல. இது கூலி நம்ம எடுத்து நோண்டிருக்கிறாங்க. இந்த கல்மலையில் பார்த்தா மொத்த ஊரை தெரியும் நண்பர்களே. நண்பர்களே டைம் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா இறங்குறேன், கீழே இறங்க போகிறேன். நான் வந்த வழி இதுதான், தொழில் தான் நண்பர்கள் வந்தேன். இப்போ நான் வேறு வழியில் இறங்குறேன், பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வழி இது. பார்க்குற நண்பர்களே, வழி இருக்குது இல்லையா தெரில, இறங்கி பார்க்கலாம். பட்டாசு நண்பர்களே, இல்லை எங்கள் மாமா இங்கே தான் வெடிச்சது இங்கே வந்து. நண்பர்களே இது என்னன்னு தெரியுதா?
இந்த குழி ஒரு பூச்சி போடுமே, சின்ன சின்ன குழி நண்பர்களே. இதில் எறும்பு பிடிச்சி போட்டால் கூட வெளியே வருமே, குள்ளாங்குழியே என்ன சொல்லுவாங்க நண்பர்களே. நல்லா மழை நண்பர்களே, சரியான பச்சை விழுந்துருக்குது மாட்டுங்களுக்கு. எனக்கு ஒரே ஒரு பயம் என்ன நண்பர்களே, ஃபோன் இந்த கல் வங்கல விழுந்துச்சுன்னா எடுக்க முடியாது நண்பர்களே, அதுதான் பிரச்சனை இருக்கும். நானும் ஒரு தவறி விழுந்துட்டுனா கூட சங்குது எனக்கு கூட. அதுக்கு தான் பொறுமையாக இறங்குறேன் நண்பர்களே. இறங்கிட்டேன் நண்பர்களே. கொஞ்சம் எல்லாம் ஏரியா கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, பாம்பு குந்தா கூட தெரியாது. இறங்கி கொண்டே இருக்கிறேன். இங்கே கூட ஒரு சின்ன கல் இருக்குது நண்பர்களே, என்னன்னு தெரியல. ஒரு கல்லாட்டை மாதிரி இருக்குது, அங்கே ஒரு கல்லாட்டம் இருக்குதுன்னு. நண்பர்களை வழியை காணவில்லை, பொறுமையாக இறங்க வேண்டும். நண்பர்களே இது நார்மல் ஃபோனு தான் நண்பர்களே, அதனால் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும். நண்பர்களே இதுதான் படக்கிளி செடி, பழம் இல்லை. வேட்டி கிழிஞ்சு போச்சு நண்பர்களே. இப்போ எப்படி இறங்குறதுன்னு தெரியல, பொறுமையாக இறங்க வேண்டியது தான். ஒரே நிமிஷம் நண்பர்களே, வேட்டி கட்டிக்கிறேன். நண்பர்களே சார்ஜ் 7% தான் இருக்குது, பார்க்கலாம் சார்ஜ் வருமா என்னவென்று தெரியவில்லை. நண்பர்களே இது ஒரு கல் நண்பர்களே, சின்ன கல்லாட்டம் இது. நான் இதுமாரி இது யாராவது ஐடியா இல்லை நண்பர்களே. என்னன்னா ரோடு போய் சேரணும். ரோடு 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 பாருங்க நம்ம மயில் குஞ்சு நண்பர்களே, மயில் அதான் பாருங்க நண்பர்களே, மயில் குஞ்சு மயிலும் போது நண்பர்களே, தெரியுதா? குஞ்சு நண்பர்களே, மயிலோட குஞ்சுங்க. இப்போ என்னன்னா ரோடு போய் சேரணும், அவ்வளோதான். நான் அந்த கல்லாட்டை ஏறமாதிரி ஒரு இது இல்லை. நண்பர்களே பாலி தண்ணி சுத்தமாக தான் இருக்குது, ஆனால் குடிக்க மாட்டேன் நண்பர்களே. இதில் தவளை புரோட எல்லாம் இருக்குது, அதனால் இது குடிக்க மாட்டேன் நான். இப்போ நண்பர்களே இந்த வீடியோ வந்து பிடிக்கிறதுக்கோசரமே கரெக்ட் உண்டு யாரும் நண்பர்களே. நண்பர்களே ரோடு பக்கமாக வந்துடுச்சு, ரோடை கண்டுபிடிச்சிட்டேன்.
சொல்லப்போனால் இந்த கரையில் கூட வீரப்பா வாழ்ந்துருக்கிறான் நண்பர்களே. இங்கே கூட நண்பர்களே என்னமோ அத்தி செடி மாதிரி என்னமோ ஒன்று இருக்குது. பார்க்கலாம் பழம் எதாக இருக்குதானே. நண்பர்களே இது அத்தி செடி கிடையாது நண்பர்களே. ஜூம் பண்ணி காட்டுறேன். இது என்ன செடின்னு பாருங்க நண்பர்களே. நண்பர் ஃபுல்லாக அதிகமாக இருக்குது. என்ன செடின்னு தெரில, ஆனால் பழம் இருக்குது நண்பர்களே. என்ன பழம்னு தெரிலவோ நண்பர்களே. இது கருக்கட்டான் செடி. இங்கே பாருங்க நண்பர், இதுதான் பழம். கருக்கட்டான் பழம் சாப்பிடலாம் நண்பர்களே, ஒன்றும் தப்பு கிடையாது. நண்பர்களே இப்போ எங்கே போகிறேன்னா டக்குன்னு சாலைக்கு வீட்டுக்கு போக போகிறேன். ரெயின் இதுதான். யாருப்பாத ஏண்ணா இங்கேங்கண்ணா ஆடுக்குதா? எங்கே சைடில் விட்டுக்கிறியா? மேய்ஞ்சிருக்குதா இல்லை? நாய் வாட்டினாயா? என்ன எதுவும் பிடிச்சியா? நான் முசலுக்கு சில இங்கே காண எதுவும். நான் வந்து 5 நாள் ஆகுதுண்ணா. அவ்வளோதான் போயிடுவேன், 5 நாளில் போயிடுவேன். ஹைதராபாத்தில் 15. அவ்வளோதான். இன்னும் ஒரு கொஞ்ச நாள் அதுக்கு மேலே கடை வச்சிட்றேன் நான். தாக்குறேன். காடு என்னமோ ஓட்டிட்டாங்க புதுசாக தெரில. நண்பரில் இந்த வெட்டி வேறு ஒன்று வந்துக்கிட்டு வருது நண்பரில். என்ன பண்ணுறேன்னு தெரில. உங்களுக்கு ஒரே ஒரு இடத்த காட்டிட்டு இந்த வீடியோ எத்தனை முடித்து கொள்கிறேன். ஒரே நிமிஷம் நண்பர்களே. அணில் நாங்கள் எங்கள் ஊரில் அனத்தான்னு சொல்லுவோங்க. எல்லாம் குறையாத நம்பரில் கிடக்குதுண்ணா. சின்ன வயசுலேருந்து இப்படி தான் இருக்குது இந்த இடம்லாம். ஆடு மேய்ச்சிட்ருப்புங்க அதில். எங்கள் தம்பி ஸ்கூல் போகிறான் நம்பரில் 12வது. நான் ஸ்கூலை விட்டு நின்றுட்டேன். இங்கே தான் ஆடு மேய்ப்போங்க சின்ன வயசில். எனக்கு எங்கள் தம்பிக்கு அப்பப்போ சண்டை வரும் நண்பர்களே.
நான் மாடு மேய்ப்பேன் நண்பர்களே. என் தம்பி ஆடு மேய்ப்பான் நண்பர்களே. செம்பூத்து பறவைகள் ஒரு புதைக்குள்ள போகிறேன் நண்பர்களே. இன்றைக்கி பெரிய புதை, கொஞ்சம் பயமாகவும் தான் இருக்குது நண்பர்களே. இங்கே வேலி போட்டுக்கிறாங்க, என்னன்னு தெரில. வேலியே போட்டாலும் சரி நண்பர்களே. இப்போ வந்து வேலி ஏற போகிறேன். நண்பர்களே, நம்மளுக்கு வேலி தான் முக்கியம் கிடையாது, நம்மளுக்கு வீடியோ தான் முக்கியம் நண்பர்களே. இரு நண்பர்களே, பொறுமையாக நுழைகிறேன். அப்பா நண்பர்களே, இது ஒரு கோயில், கரெக்டுக்குள்ளே ஒரு கோயில். இங்கே வந்து செருப்பு விட்டுட்டேன். ஒரு சாமி கோயில் நண்பர்களே. இதுதான் அந்த கோயில், பழைய கோயில் நண்பர்களே. இது ஹனுமான் கோவில். நான் சின்ன வயசாக இருக்கும்போது இங்கே தான் நண்பர்களே வந்து தேங்காய் சுடுவோங்க. தேங்காய் சுடுற நோம்பி ஒன்று வரும், அப்போ இங்கே தான் தேங்காய் சுடுவோங்க நண்பர்களே. இரு நண்பர்களே, அவ்வளோதான், கீழே இறங்குறேன். செருப்பை போட்டுட்டு கிளம்புறேன். இந்த கோயிலுக்கு யாரும் வரதில்லை நண்பர்களே. வந்து சாமி கும்பிட்றதில் விட்டுட்டாங்க. அது காரணம் என்னன்னு தெரியல. இவத்தில் ஒரு சாலை இருந்துச்சு, அது காணப்ப. யாருப்பா அது ரோட்டில் உட்காந்துக்கிறத? வண்டி கிண்டி வர ரோட்டில் உட்காந்து எப்படி வண்டிக்கு போவோம்? வெளில ஃபோன் பண்ணிச்சு, அதான் போய் பேசிக்கிட்டு இருந்துட்டு. மாடா அடிச்சுடு. இந்த பக்கம் டேம்பு. ஒரு சின்ன வயசு லைஃப் வந்து கிடைக்காது நண்பர்களே யாருக்குமே.